இது பாலாமட ஊராட்சி பகுதி. கண்ணு வைக்காங்க புறம்போக்கு இடம் ஃபுல்லாக. இந்த கண்ணுக்கு தண்ணி கொடுப்பதற்காக நீர் ஆதாரம் கண்டுபிடிக்க வந்திருக்கு. பாறை அமைப்பு தான். வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் அந்த பாறை அமைப்பு இருக்குது. இது வடக்கு அப்படின்னா ஒரு 30 டிகிரி கோணத்தில் அந்த பாறை அமைப்பு போயிட்டு இருக்குது. பாலாமட ஊர்னாலே குவாரிக்கு ஃபேமஸ்ஸு. அந்த அதில் ஒரு குவாரி வேலை நடக்கு. இங்கே போர்வெல் பாயிண்ட் அமைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அதில் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் மோட்டர் போட்டு கேட்டுக்கலாம். 600 அடி ஆழத்துக்கு 130 அடி நீளத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் முடிஞ்சது. அதில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. இது 2வது ஸ்கேனு. அவங்க விரும்பிய இடத்துல ஏறக்குறைய கிழக்கு மேற்கு அந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. வழியில குறுக்க பூந்து நிக்க தள்ளி தண்ணியே நாங்களே அம்மியா இப்படி பார்க்க ஸ்கேனிங்ல இப்படி பார்க்க நிக்க. இது 3வது ஸ்கேன். சாலைக்கு, அதாவது கங்கை கொண்டான் பாலாமட சாலைக்கு மேற்கு ஓரத்தில் இது 3வது ஸ்கேன். 2வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது ஒரு நாளைக்கு 500 லிட்டர்லேருந்து அதிகப்படி 2000 லிட்டர் தண்ணி வரைக்கும் எடுக்கலாம். அவ்வளோதான். இது முதல் ஸ்கேன் அடையாளம். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் அடையாளம் வைக்கலை. இது 2வது ஸ்கேனு. ஒரு இடம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம். இது 3வது ஸ்கேன் பாயிண்ட் எதுவுமே அடையாளம் வரல. பொதுவாக இந்த ஏரியா பாலாமட பகுதி ஏரியாவே கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் மிகவும் குறைவான பகுதி. காரணம் மிக மிக கடுமையான பாறை. ஊரை சுற்றிலும் குவாரி தான். குவாரி, க்ரஷர் இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. நிலத்தடி நீர் வழங்குறது மிக மிக குறைவு.